ரவி ஸ்ட்ரைக்ல இருக்காரு, ஜீவா நான் ஸ்ட்ரைக்கர். ரெண்டு ஓபனர்ஸும் வந்தாச்சு. பிரகானா இருக்கீங்களா? இங்கதான் இருக்கேன். பிரகானா சொல்லுங்க. பிக் மேட்ச் கண்டிப்பா. ரெண்டு பேரும் நல்ல பிக் ஹிட்டர்ஸ் தான். 60 to 70 ரன்ஸ் அடிப்பாங்க. என்னோட கண்டிப்பா ஒரு பிக் சேசிங்கா இருக்குமா? இருக்கும். அந்த எதிர் டீமும் சும்மா சொல்லக்கூடாது, ரெகுலரா விளையாடுற டீம் தான் அதுவும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு டாப் பேஜ்ல பின்னாடி போயிருக்கு பந்து. ரவி அவரோட முதல் ரன் எடுத்திருக்காரு ஆஃப் சைட் தி சைடுல, ஒரு சிங்கிள். அண்ட் இப்ப ஜீவா ஆன் ஸ்ட்ரைக். ஷார்ட் பால் போட்டிருக்காங்க, லெக் சைடுல போயிருக்கு. குட்டி பையா சீக்கிரம் எடுத்து போடு. சூப்பர் ஃபீல்டிங் பால், வெரி குட் ஃபீல்டிங். பண்ணல பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு நல்லா ஓடி போயிட்டு பிடிச்சிருக்கான். ஆஃப் சைடுல போட்டிருக்காரு, ஒரு பெரிய ஸ்விங். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காரணமா சரியா மிடில் பண்ண முடியல. இது வரைக்கும் பவர் பிளேல ஒரு பவுண்டரி கூட வரல. ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு. சொன்ன உடனே அடிச்சிருக்காரு. ஒரு எட்ஜில பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள். பவர் பிளேவோட லாஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் ஓவர். வைட், ஒரு அகல பந்தீங்க. நல்ல ஒரு ஃபிளிக்குக்கு போனாரு, அதோட ஓவர் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒரு ஓவர் முடிவுல ஸ்பார்டன்ஸ் கோலம் ஹோம் டீம் ஆடிட்டு இருக்காங்க. 5 ரன் எடுத்திருக்காங்க, விக்கெட் லூஸ் பண்ணாம உள்ள ஆடிட்டு இருக்குது ஜீவா அண்ட் ரவி. அண்ட் அடுத்த ஓவர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாங் டிஜே. செகண்ட் ஓவர். அபிஷேக் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் போடுறதுக்கு. ஒரு நல்ல ஸ்டார்ட், ஃபுல் டெலிவரி. பட் பால் கொஞ்சமா விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜாலி गाइस, தாரிக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கு டீமுக்காக. ஆக்ஷன் பூம்ரா ஆக்ஷன் மாதிரி இருக்கு. எஸ், ஆமா. ஆணி அடிச்சு போறாருப்பா. ஆணியில அச்ச மாதிரி போடுறதுன்னா அப்ப ஏசலூட் மாதிரி போடுறாருன்றீங்களா? அப்பா யார்கர் அந்த ஆணி அடிச்ச மாதிரி போடுறாங்க. ஓகே. அபிஷேக் நல்ல ஒரு அடி. கேட்சா மாறுமா? மாறி இருக்கு. அவுட். ஒரு நல்ல கேட்சிங்க. பின்னாடி போயிட்டு ஜட்ஜ் பண்ணி பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெண்டாவது ஓவர்லயே முதல் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பார்டன்ஸ் கோவலம். அண்ட் அவுட் ஆயிருக்கிறது ஜீவா. விக்கெட் எடுத்தது அபிஷேக்.
பும்ரா ஆக்ஷன்ல போட்ட அபிஷேக் விக்கெட் எடுத்திருக்காரு. கேட்சை பிடிச்சது சஞ்சய், கவர்ஸ்ல பிடிச்சாரு அந்த கேட்சை. அண்ட் 1.3 ஓவர் தான் ஆயிருக்கு. 6 ரன்ல ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் உள்ள ஒர்க் பண்ணி போயிட்டு இருக்காரு. அண்ட் கரண்ட் ரன் ரேட் 4. ஒரு சைலண்டான ஸ்டார்ட்னு தான் சொல்லணும். பவுண்டரிஸ் பெருசாக எதுவுமே போகல, ஜஸ்ட் சிங்கிள்ஸ் மட்டும் தான், டபுள்ஸும் போகல. முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 5 ரன் போட்டாங்க, ஒரு வைடு. அண்ட் ரெண்டாவது ஓவர் போயிட்டுருக்கு, இதுலேயும் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பிரவீன், ஃபேஸ் பண்ண போகிறது அபிஷேக். பும்ரா ஆக்ஷன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பும்ரா ஆக்ஷன், பட் ரொம்ப ரொம்ப ஷார்ட் ரன் அப். ஓகே, மேல பட்டிருக்கு அந்த பந்து. லெக் சைடுல போக ட்ரை பண்ணாரு. பீட்டன் ஃபார் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேஸ்க்கு அவர் ரெடியா இல்ல. இந்த ஆக்ஷன் ஒரு டிஃபிகல்ட்டான ஆக்ஷன் பேட்டிங் ஆடுறதுக்கு. இந்த ஆக்ஷன் பத்தி மிஸ்டர் சங்கு இன்னும் டீடைலா சொல்லுவாரு, ஏன்னா அவரும் ஒரு போலர் தான். ஆக்ஷன் வந்து பூம்ரா ஆக்ஷன்ன்றதுனால அவரோட மற்றவரோட எல்லா பார்வையும் இப்போ போலர் மேல தான் இருக்குது. பவுண்டரியா? பவுண்டரிங்க. செக் செக் செக். மச் நீடட் பவுண்டரி. செக் 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 செக். ஓகே, ஸ்கோர் என்ன பரத்? ரெண்டாவது ஓவர் தான் போயிட்டு இருக்கு. செக் கடைசி பந்து ரெண்டாவது ஓவர்ல ஸ்கோர் இப்போதைக்கு 10. ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. ஃபுல் டாஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆமா கண்டிப்பா ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. சோ ரெண்டாவது ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்பார்டன்ஸ் கோவளம் ஹோம் டீம் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 10 ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு. எல்லாரோடையும் டிப்ரெஷன்ல பேட்டர் தான் இருப்பாரு நினைக்கிறேன். ஒரு ரியாக்ஷனே தெரியுது, அடடா விட்டுட்டோமே அப்படின்னு. சரி, வணக்கம். மறுபடியும் ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிட்டேன். சோ இனி வர 3 ஓவரும் எதிர்பார்க்கலாம். ஸ்கோர் ஸ்பார்டன் கடந்த முறை பீச் கிரிக்கெட் சீசன் 1ல ஃபைனல் வந்து இரண்டாவது பரிசை வென்றவர்கள். அவங்க மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. சோ இந்த 3 ஓவரும் டீம் எதிர்பார்க்கறாங்க. ஸ்கோர் ஒரு டீசன்ட் ஸ்கோர் இருந்தாதான். பட் அவங்க கிட்ட நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, ஃபீல்டிங் நல்லா இருக்கு. முக்கியமா இந்த ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓவர்னே. இம்பார்ட்டன்ட், எஸ், both side important against the wind. பட் ரன் அடிக்க வேண்டிய ஓவரும் இந்த ஓவர். இந்த ஓவர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம தான் ஒரு டீசன்ட் ஸ்கோர் எடுத்து வர முடியும். செக் செக் செக். ஸ்பின்னர் நம்ம பார்க்கறோம். ஸ்பின்னருங்க அகைன்ஸ்ட் தி விண்ட்ன்றதுனால தான் அந்த ஸ்பின் ஓவர் கொடுக்கறாங்க. பரத், நீங்க ஒரு போலர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க மிஸ்டர். இல்ல நிச்சயமா அகைன்ஸ்ட் தி விண்ட்ன்றதுனால. பட் இருந்தாலும் ஹிட்டர் ரவி வந்து ஹிட்டர், விண்ட் எல்லாம் பாக்குறது கிடையாது. தூக்கி அடிச்சாரா? இல்ல இல்லங்க, பவுண்டரி இல்லங்க. குட் ஃபீல்டிங், பவுண்டரி போக வேண்டிய பால் நல்லா ஹெவியா போச்சு. அவுட் ஃபீல்ட்ல எதிர்பார்க்க முடியாது. இதுலலாம் ஒரு 2 ரன் தான். பவுண்டரி எல்லாம் எதிர்பார்க்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். 6 எதிர்பார்க்கலாம். பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக். பட் இருந்தாலுமே இந்த ஓவர்ல ஒரு 6 எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம். சூப்பரா போடுறாரு, ஃபுல் டெலிவரி சூப்பரா போடுறாரு. போட்டாரு. ஆனா பால் பிட்ச் ஆயிட்டு நகரதுனால பேட்ஸ்மேனுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்றாரு. ஸ்பின் பவுலிங் அப்படின்னு கிரியேட் பண்ணாரு ஸ்டார்டிங்லயே. பட் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. நல்ல ஆசை காட்டுறாரு. காலைல ஒரு லெக்கி பார்த்தமே, காலைல அன்னைக்கான் தெரியல, அவர் மாதிரியே நானும் ஒரு ஸ்பின் பவுலிங் இல்ல, அதேதான். அதுக்காக உங்களை தான் 14 ரன் அடிச்சேன்ல, மறந்துட்டீங்களா? நான் எப்படி மறக்க முடியும்? ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வச்சிருங்க. ஆஹா, தூக்கி அடிச்சாருங்க. இல்லைங்க, மூக்கு மேல ராஜா ஓடி வந்து புடிச்சிருக்காரு அந்த பந்த. அடுத்த விக்கெட் இழந்திருக்காங்க ஸ்பார்டன் கோவளம். இந்த முறை பிரவீன் அவுட் ஆயிருக்காரு. Okay. ஓகே, நல்ல இன்ட்ரோ. ஆக்சுவலாக ஊஜி இன்ட்ரோவாக மாறுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி சீன்லாம். ப்ரோக்கு போட்டிருக்கிறீங்க, ப்ரோவும் அதே மாதிரி சம்பவம் பண்ணுவாரா அப்படின்றத பார்க்கணும்.
நல்லா தானே போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே, வழக்கம் போல முதல் பாலே இருந்து அட்டாக்கிங் இன்னும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, நல்ல பால் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டம்பர் பால் ஸ்பின்னருக்கும் கொஞ்சம் ஆகாதுன்னுவாங்க, பட் நீங்க வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு, பரவாயில்லை. ஆஹா, தூக்கி அடிச்சாரு பாருங்க, 6. இதுதாங்க வேணும் டீமுக்கு, இதுதாங்க வேணும். இது மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய வேணும் அப்படின்றதா வந்து கேள்வி. நிறைய இதே மாதிரி வரணும். ஆமாங்க, சீசன் ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபைனல் வந்து 2வது பரிசு அடிச்ச டீமுங்க, எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். சோ பிளேயர்ஸ் அந்த எதிர்பார்ப்போட விளையாடி தான் ஆகணும். மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் 17. ஓகே, கடைசி பால் ஒரு 6 முடிச்சிருக்கிறாங்க. பட் ஓகே, மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. 3 பேர் இருக்காங்க, எப்படி? ஓ, ஓகே, மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனு. வெளியே இருந்து உள்ளெல்லாம் வந்து அப்படி ஆடுங்க, பார்த்தாடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் வந்து அண்ணா சொல்லியிருந்தாரு, லாஸ்ட் டைம் இவங்க தான் வந்து செகண்ட் வின்னர் அப்படின்னு. அடிச்சாருங்க, தூக்கி அடிச்சாருங்க, 6ங்க. இதுதாங்க எதிர்பார்த்துருந்தாங்க ரவி கிட்ட, அடிச்சாருங்க தூக்கி 6. லெஃப்ட் ஹேம்பர்லாம் பார்க்கவே மாட்டுறாரு போலயே, யாரா இருந்தாலும் கவனிக்கிறது இல்லை போல. வந்தா அடி மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது போல. நைஸ் ஷாட். நல்ல ஷாட்டு, லெஃப்ட் ஹேண்டோட ஃபர்ஸ்ட் பால்ல சூப்பரான ஒரு ஷாட். பெரிய ஓவரா சான்ஸ் கிரியேட் பண்ணுவாரா? ஷாட் சரியா படவில்லை, ஒரு ரன் மட்டுமே. 2வது ரன் வர்றாங்க. அம்பையர் நோ பால் வேற காமிச்சிருக்கிறாரு. ஒரு நோ பால் அண்ட் ஒரு ஃப்ரீ ஹிட்டும் கூட இந்த ஓவர்ல. நோ பால் தெரியலையே, ஃப்ரீ ஃப்ரீ ஹிட் கன்ஃபார்ம். எதுக்கான நோ பால் பரத்? கிரீஸ் நோ பாலா தான் இருக்கும். லைன் நோ பால்ல கிரீஸ் தாண்டி இருக்காரு. ஷாட். ஆஹா, ஓஹோ, ஏஹே, ஒரு பாட்டம் எட்ஜ்ல ஒரு 6 பாக்குறோம். 6 எப்படி இருந்தாலும் 6 தான். 6 ஃப்ரீ ஹிட்ல ஃபைனலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 6 போயிருக்குது இந்த பால். இதுக்கு முந்தின முதல் பாலுமே 6. இந்த ஒரு இன்னும் பெருசா ஆகுமா? அகைன் ஒரு 6. தூக்கி அடிச்சாரு பாருங்க. நடந்தது 6. ஓகே, நாங்க ஏன் பெரிய டீம் அப்படின்றத வந்து பேட்டிங் மூலமா காமிச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பவுலிங் டீம் வந்து சலச்சவங்க இல்ல. பார்க்கலாம் அடுத்த பால். எங்கிட்டு போட்டாலும் சரி, பட் இந்த தடவை வந்து இருக்காங்க. பட் கரெக்டா மாட்டல. ஒரு 2வது ரன் ஓடிட்டாங்கப்பா. கீப்பர் ஹிட் மிஸ் பண்ணி 3வது ரன் இல்ல. ஒரு 2 ஓவர்ல கம்ப்ளீட்டா கேமே மாறி இருக்குன்னு சொல்லணும்னே. சோ முதல் ஓவர்ல 10 ரன் தான் எடுத்தாங்க. 2வது ஓவர்ல கடைசி பால் 6. அப்புறம் இந்த ஓவர்ல சும்மா உரின்னு உரிச்சிருக்காங்க. 3 6, ஒரு நோ பால் வேற, ஒரு 2 ரன்ஸ். இப்ப பார்த்தோம், கம்ப்ளீட்டா கேமை திருப்பி போட்டிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப். நைஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஒரு ஸ்லோவர் டெலிவரி போட்டிருக்காரு அண்ணா. 7 பால்ல 27 ரன் அடிச்சிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப் மட்டுமே. இன்னும் பெருசா போறது மிகப்பெரிய ஒரு சான்சஸ் எல்லாம் இருக்குது. பட் பவுலிங் டீம் ஏதாவது பண்ணியே ஆகணும். வாய்ப்பு கொடுத்தாரா? வாய்ப்பு கொடுத்தாரா? கொடுத்தார். 6.
ஓகே வாய்ப்பு கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா ஸ்கோர் அப்டேட் பரத். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்பார்டன்ஸ் கோவளம் the ஹோம் டீம் பாத்தீங்கன்னா 45 ரன் எடுத்திருக்காங்க. 2 விக்கெட் 45. இந்த ஓவர்ல தாங்க அந்த ரன் வந்திருக்கு. இந்த ஓவருக்கு மட்டும் எத்தனை? ஆனா இந்த ஓவர்ல போயிடுச்சேனே, நானே சொல்லி 3 6 கடைசில ஒரு 6 28 ரன் இந்த ஓவர்ல மட்டுமே போட்டிருக்காங்க. 9 பால்ல 34 ரன் அடிச்சிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப். ஆமா 9 பால் தான் 34 ரன். சோ கடைசி 9 பால்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ரன் வந்திருக்கு. அண்ட் இப்போ 5வது ஓவர் ஓட வராங்க ஜாலி காய்ஸ் தாழம்பூர் டீமோட போலர். ஸோ ஃபார் செம்ம பேட்டிங்கு. 2 பேட்டர் கிட்ட இருந்தோம் மாற்றி பவுண்டரிஸ் தான் வந்து ஸ்கோர் பண்ணுற ஒரு மைண்ட் செட் ஆகிட்டாங்க போல. உள்ளேருந்து பேசினதே அதான் பேசியிருப்பாங்க போலயே. யார் போனால் இல்லாட்டி ஸ்ட்ரைக்கு கண்ணை மூடிட்டு அடிங்க, வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போல. ஓகே பார்க்கலாம் இந்த ஓவரில் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே ஆள் இல்ல பட் ஃபீல்டிங் மண்ணோட சேர்த்து அப்படியே லாரி மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஓகே மிஸ் ஃபீல்ட் பின்னாடி அடடடா என்னங்க சும்மா தட்டாட ஓடுறாங்க. சம்ம ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். 3 ரன் ஓடி இருக்காங்க. 4 ரன் ஓடி இருக்காங்க. அருண் கண்ணாடி கழட்டிட்டு பாரு அருண். 4 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு டைவிங் எஃபர்ட் அந்த 4வது ரன்ல. சம்ம ரன். என்ன மாதிரி ஒரு ஃபிட்னஸ் இருந்தா இந்த வெயில்ல அதுவும் கடைசி 5வது ஓவர் போயிட்டு இருக்கு. சூப்பர் ரன்னிங். ரவி அப்படின்றவர் ஸ்டார்டிங்ல இருந்து ஆடிட்டு இருக்காரு. கூட என்ன ஓட்டம் ஓடுறாரு. எவ்வளவு குயிக் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். 2 பேருமே அவ்வளவு அருமையா ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டுமே 10 பந்துல 38 ரன் பார்ட்னர்ஷிப். பெரிய விஷயம். முதல் ஓவர் 4 ரன் ஓடி எடுக்கிறதுலாம் நீங்க எவ்ரிடே பார்க்கவே முடியாது கண்டிப்பா. முக்கியமா இங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க மிஸ்டர் சங்கோ? 4 ரன். எஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது 4 ரன் இந்த டோர்னமெண்ட்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்களே ஃபர்ஸ்ட் டைம். என்னங்க தூக்கி கட்டிட்டாரா? எங்கங்க வெளிய போயிடுச்சுங்க. ஐயோ போலையா? இல்லையா கைக்கு மாதிரி செம கேட்ச்ங்க. சூப்பர் கேட்ச்ங்க. தேவையான பிரேக் த்ரூ. எங்கயோ போச்சுங்க பால். அகைன்ஸ்ட் தி விண்ட்ன்றதுனால மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுச்சு பால். கேச்சர் வந்து ரொம்ப நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சாருங்க. பால் காத்துலயே அலாஞ்சுது. நல்ல கேட்ச். ஆக்சுவலா மாத்தி இது பண்ணாலும் கடைசியில 1 ரன்ல தான் வந்து ஒரு மனுஷன் பிடிச்சி விழுந்திருக்காரு. செம்ம கேட்ச் ப்ரோ லாங்ல. ஸோ ரவி அவரோட இன்னிங்ஸ் முடியுது. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நாக் ஓப்பனிங்ல இருந்து 11 பால் 15 ரன் எடுத்திருக்காரு. ஒரு 4 ஒரு 6. ஆனால் அந்த 4 ரன் ஓடினாங்க பாருங்க, கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க. செம குயிக் ரன்னிங். அவ்வளோ அலர்ட்டா இருந்தாங்க. ஒரு மிஸ்ஃபீல்டுக்குமே சூப்பரா ஓடினாங்க 2 பேருமே. அண்ட் இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49 ரன்கள் எடுத்து 3 விக்கெட் எடுப்பிற்கு ஸ்பார்டன்ஸ் கோவளம் ஹோம் டீம் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க தான் போன வருஷத்தோட ரன்னர்ஸ் அப்ன்றத மறக்க கூடாது. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஆல்ரெடி கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி ஓடணும், எப்படி ரன் அடிக்கணும், எவ்வளவு அடிக்கணும் அப்படின்றது கண்டிப்பா ஒரு பிளானோட தான் வந்திருப்பாங்க. அடுத்த பந்து. ஓகே கால்ல இருந்து நம்ம ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓவர்டேக் பண்ணி வந்து நம்ம பார்க்கல. ஸோ இந்த மேட்ச் அப்படியே தூக்கிட்டு போவாரான்னு பார்க்குறோம். நான் வந்திருக்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். செம்ம கேட்ச் அந்த கேட்ச். அவங்களோட பிளான் பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இறக்கிறதுக்கான முக்கியமான காரணம் லெக் சைடுல விண்ட் இருக்கு. போறாரு. இதெல்லாம் மத்த டீம்ஸ் லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க, நேராவும் பாத்துட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் கேமை கம்ப்ளீட்டா மாத்தி போடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இம்பார்ட்டன்டான மூமெண்ட்ல லெஃப்ட் ஹேண்டரை இறக்கி அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷன் அது. அவருக்கு லெக் சைடு ரொம்ப வளமான சைடா தான் இருக்கும். காத்தும் அந்த பக்கம் தான் அடிச்சிட்டு இருக்கு. பாருங்க சேஃப். ஏனா ஃபீல்டர் கரெக்ட்டா இருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். ஒரே ஒரு ஃபீல்டர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கடைசி ஓவர் பவர் பிளே ஓவர். 2 ஃபீல்டர்ஸ் மட்டுமே அலவுட் பவுண்டரி ரோப்ஸ் பக்கத்துல. அந்த ஃபீல்டரை கரெக்டா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. முக்கியமா 2 பேருமே லெக் சைடுல தான். இந்த இன்னிங்ஸோட கடைசி பால் ஸ்பார்டன்ஸ் 50 ரன் ரீச் பண்ணிருக்காங்க. 3 விக்கெட் இழப்பிற்கு. அண்ட் கடைசி பந்து தேவா அப்பு ஆடிட்டு இருக்காரு. 7 பால் 26 ரன் ஆடி இருக்காரு. இப்போ அவரோட ஃபைனல் பால் இந்த இன்னிங்ஸ்ல. ஸ்லோவர் பால். அவுட் கேக்குறாங்க. என்ன அவுட் கொடுத்திருக்காரு? அவுட் எப்படி அவுட் சொல்லுங்க அருண்.
போல்டுன்றாங்க அம்பையர்ஸ். Okay, லெக் bold. ஸ்டிக் தெரிஞ்சிச்சு போல ஆக்சுவலா. போல்டு முறையில அவரோட விக்கெட் எடுக்கிறாரு தேவா அப்பு. அண்ட் இதோட ஃபைனல் ஸ்கோர் 5 ஓவர்ல பாத்தீங்கன்னா 50 ரன், 4 விக்கெட் இழப்பு இருக்கு. அண்ட் இப்ப நம்மளோட ஜாலி பாய்ஸ் தாழம்பூர் பேட்டிங் ஆட வர போறாங்க. அவங்க சேஸ் பண்ணக்கூடிய ரன் 5 ஓவர்ல 51 ரன்னா இருக்கும். ஓய் எண்டு உண்மையிலே சாங்ல வச்சதா இல்ல கவுண்டரா வச்சதா? ஓகே 51 ரன்கள் எடுத்தா வின்னு. முக்கியமா இப்ப எத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல கிரவுண்ட்ல. அங்க டிஸ்கஷன் வந்து நடக்கல, அங்க செட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. கீழே குனிஞ்சு மண்ணை ஃபுல்லா கிளியர் பண்ணி அதுல வந்து இங்க இப்படி பண்ணணும், இப்படி ஃபீல்டிங் பண்ணணும், இங்க நிக்கணும், இங்க பால் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு செட்டப்பு. ஓகே மறுபடியும் வந்து அவங்க காட்டிகிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் நாங்கள் ஏன் வந்து செகண்ட் டைம் ப்ரைஸ் வின்னர்ஸ் அப்படின்றத வந்து செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸ் அப்படின்றத வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பவுலிங் போட வந்திருக்கிறாங்க. முக்கியமாக பேட்டிங் தாறுமாறா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிட்டாங்கப்பா. பட் ஆனால் அதே மாதிரி பவுலிங் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்க அடுத்து ஆட இருக்கும் அணியினர் இந்த நாளுக்கான திருக்கழுக்குன்றம் வர்சஸ் கிங்ஃபிஷர் களிப்பட்டூர். 2 டீம் பிளேயர்ஸும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கிங்ஃபிஷர் களிப்பட்டூர் வர்சஸ் கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம். ஓகே சோ சேஸ் ஆரம்பிக்க போகுது. அண்ணன் 51 ரன் எடுத்தா வின்னு. ஜாலி கைஸ் தாழம்பூர், உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன நான் சொல்லவா? மிஸ்டர் சங்கு சொல்லுங்க மிஸ்டர் பரத். உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க இந்த கேம்க்கு. எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்க வாயால ப்ரெடிக்ஷன் வந்து ரெண்டாவது ஓவர் முடிவிட்ட பிறகு சொல்றேன். சேஃபா ப்ளே பண்றாப்ல மிஸ்டர் சங்கு. ஓகே அம்பையர்ஸ் ஏதோ ஒரு டிஸ்கஷன் போல. என்னாச்சு? ஜாலி கைஸ் 51 எடுத்தா வெற்றின்னு இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்க போறாங்க.
சோஃபார் இந்த கேமில் 51 ரன்கள் டார்கெட் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. பேட்டிங் சூப்பராக பண்ணிட்டாங்க, பவுலிங் அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணணும். பட் பவுலிங்கில் விட்டால் தான் பேட்டிங்கில் பிடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். ஓகே, சேஸ் இஸ் ஆன். சேஸ் ஃபர்ஸ்ட் பால். ஆகா, இல்லை ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண அந்த பந்து ஜீவா அவர் தான் வந்து பால் போட்டு. ஜீவா ஒரு சிறந்த பவுலர். சோ இவரோட ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட டீமுக்கு. கேட்ச் மிஸ்ஸிங்க. கேட்ச் பிடிச்சிருந்தா நிச்சயமா ஒரு சூப்பர் கேட்ச். ஏர்லயே பிடிச்சிருந்திருக்கலாம். ஆக்சுவலா செம்ம அட்டெம்ப்ட், செம்ம டைம். ஜெயக்குமார் அந்த கேட்சை விட்டுருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டர், நல்ல பவுலர் கூட அவரு. எல்லாம் கரெக்டா பிடிச்சிடுவேன்ற முறையில தான் அதை ஏர்லயே அதை டைவ்ல ட்ரை பண்ணிருக்காரு, முடியாத போச்சு. பால் ஸ்பீட் பண்ற கால்குலேட்டர் ஏதாவது இருந்தா கொஞ்சம் எடுத்துருங்க. நல்ல ஸ்பீட்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் இன்னைக்கு வந்ததுல இருந்து மிஸ்டர் சங்கு, எஸ், கீப்பர் இவ்வளவு பின்னாடி நின்னு இப்பதான் பாக்குறேன். ஏன்னா போலர் அவ்வளவு வேகமா ஆமா, போடுறாங்க. அதுதான் சொன்னேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஓவர் வந்து இவங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, சோ அவரும் ஒரு ஃபீல்டர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப தூரத்துல நிக்கிறாரு, அதுக்கேத்த மாதிரியே பால் அவர் கலெக்ட் பண்றாரு. சோ அந்த அளவுக்கு பேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து ஜெனரேட் பண்றாருன்னு தான் சொல்றேன். ரன்னிங் ஸ்டெப்பும் ரொம்ப கம்மி, ரன்னிங் ஸ்டெப்பும் கம்மி தான். இவ்வளவு ஷார்ட் ரன்னிங்லே வந்து இவ்வளவு பேஸ் இருக்காது யாருக்குமே. கண்டிப்பா. எஜே அவுட் சைடு எஜே. எஸ், அவுட்ங்க. அவுட்டா கௌதம் அவுட் கொடுத்திருக்காரு. அவுட். போன கேட்ச் போனா என்ன, ஈஸி கேட்சா கொடுக்குற எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துருக்காங்க. ஓகே, விக்கெட்டுக்கு அப்புறம் புதிய பேட்டர் உள்ள வந்திருக்கிறார். லோ ஃபிட்டாஸ் பட் ஆனா டவுன் தி லெக் போட்டனால் வைட். இன்னொரு ஒரு விஷயம், இந்த எண்டில் வந்து காத்து இங்க லெக் சைடு தான், அவங்க பேட்டருக்கு ஆஃப் சைடு அங்கிட்ட தான் அடிக்குது. இருந்தாலுமே இவர் போடுற ஸ்பீடுக்கு லைட்டா ஃபிளிப் பண்ணி விட்டாலே இன்னொரு விக்கெட். ஓ மை காட், ஓ மை காட். ஆக்சுவலா பேட்டர் யோசிக்கிறது உண்மையிலே எட்ஜா இல்லையா கிடையாது, போல்டுங்க. போல்டா ஸ்டெம்ப்ல பட்டு போயிருக்கு. அருண் இன்னும் கழட்டல. அருண் கண்ணு தெரியல உங்களுக்கு, சுத்தமா தெரியல. முதல் ஓவர் இங்க முடிஞ்சிருக்கு. ஜாலி கைஸ் தாளம்பூர்ல இருந்து 2 ரன் 1 விக்கெட் இல்ல. இப்ப பார்த்தது 2வது விக்கெட். 2 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க. இந்த ஸ்பீட்ல போட்டா எப்படிங்க பாக்குறது? செம்ம ஃபாஸ்டா போறாப்ல ஜீவா ப்ரோ.
Okay. இந்த எண்டு பேட்டர்களுக்கு பிடிச்ச எண்டு. ஏன்னா பாலுக்கு வழி மட்டும் காமிச்சா போதும், பால் பாட்டுக்கு ரூட்டு மாறாம பவுண்டரி பக்கத்துல போய் உட்காந்துக்கும். இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு எண்டு. ஆனா அந்த பாலுக்கு வழி காட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கீப்பரை பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் மறுபடியும் அதே தூரமா நிக்கிறாரு. இந்த போலரும் வேகமா போடக்கூடிய போலரா தான் இருக்குமோ. ஆனா அன்பிளேபிள் டெலிவரின்னு சொல்லலாம் இத. கண்டிப்பா பெர்ஃபெக்ட் யாக்கர். முதல் பால் விக்கெட் தினேஷ்க்கு. Okay. Dream ball for every ball for a perfect yorker. அது சும்மாலாம் சொல்லல கோட்டை. ஓகே ஒயிட் லென்த். ஓகே லைனை கொஞ்சம் வெளியே போட்டாரு, அதனால ஒரு ஒயிட் பால். சைடு மாத்திக்கிட்டாரு. ஐயோ தொட கூட விட மாட்டாருங்க. பாலை வந்து காத்துலாம் விளாட விடல, பாட்டுக்கு பால் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து விளாட விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு பவுலரும் கீப்பரும் மட்டுமே வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ எச்சா இல்லை, ஃபைன். வெறா மாதிரி பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்குள்ள. ஆக்சுவலி so far only fast. காத்தையும் கிழிச்சுக்கிட்டு போகுதுன்னா அதுவும் பெரிய விஷயம்தான். என்ன மாதிரி ஒரு bowling, எவ்வளவு பேஸ் போட்டுட்டு இருக்காரு. இந்த எண்ட்ல பேஸ் போட்டது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்காத்து. ஸோ அகெயின்ஸ்ட் த விண்ட்ல போடக்கூடிய bowlers எப்படின்னா ரன் அப் வந்து காத்து உங்களுக்கு நேரம் அடிக்கும், நீங்க காத்தை தாண்டி புஷ் பண்ணி ஓடணும். அதே மாதிரி பால் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா பால் கொஞ்சமா பேஸை லூஸ் பண்ணும். ஸோ அந்த பேஸை லாஸ் பண்ணியுமே கூட பால் இவ்வளவு வேகமா போகுது அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பேஸ் தான் போட்டுட்டு இருக்காரு தினேஷ் குமார் அவர்கள். பேட்டர்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம். விட மாட்டாருங்க, பால டச் கூட பண்ண முடியல. என்னன்னா யாக்கரா போட்டுட்டு இருக்காரு மிஸ்டர் சங்கு. என்ன நடக்குது? பெர்ஃபெக்ட் யாக்கர்ஸ் நெயில் பண்ணிட்டே இருக்காரு. ஆமாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் தான் எதிர்பார்த்தா, அந்த ஸ்கோர் வந்துடுச்சு. ஸோ இதோட பவுலிங்கோட பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுக்கு. பவுலிங்கோட பர்ஃபார்மன்ஸ் சும்மா அட்டகாசமா இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாவது ஓவர் தான். ஓகே இந்த பால் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அதுவும் ஒரு டாட் பால். ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. இங்க ஜாலி கைஸ் தாழம்பூர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 2 ஓவர் முடியல 3 ரன் எடுத்து 3 விக்கெட் விட்டுருக்காங்க. இப்போ ரொம்ப க்ளோஸா இருக்கு. 18 பந்துல 48 ரன் அடிச்சா வின்னு அப்படின்ற சிச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. போடுங்க டிஜே.
ஓகே ஆள் வந்துட்டாங்கோ. அடுத்த ஓவர் வழக்கம் போல இந்த தடவை பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போலையா. அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களா பேட்டர்ஸ்? பேஸ் கம்மியாக இருந்தாங்க, லென்த்தில் போட்டால் வேலை முடிஞ்சுதுன்ற மாதிரி ஒரு போலிங். இந்த பேஸ் கம்மி அப்படிலாம் கிடையாது அருண். நீ உள்ள போய் ஆடினா தான் தெரியும் எவ்வளோ பேஸ்ல போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சூப்பரா போடுறாங்க. 3வது ஓவர் போட வந்திருக்காரு ஜெயக்குமார். அண்ட் இப்போ ஜாலி கைஸ் தாழம்பூரோட ஸ்கோர் 3 ரன்னு 3 விக்கெட்டு. அண்ட் 3வது ஓவரில் முதல் பந்து முடிஞ்சிருக்கிறது. ஸோ 17 பந்துகளில் 48 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி ஜாலி கைஸ்க்கு. நல்ல ஷாட் பட் ஆல் இருக்கு. என்ன மாதிரி ஷாட் புடிச்சாருப்பா, ஃபைனல் புடிச்சாருப்பா. என்ன மாதிரி கேட்ச் மிஸ்டர் சங்கு நாங்க ரீப்ளேல பார்க்க போறோம். பாருங்க பாருங்க, சூப்பர் ஷாட், சூப்பர் ஷாட், கேட்ச் அருமையா பிடிச்சாரு. அது பயங்கரமான கேட்ச். இன்னொரு விக்கெட் பார்ப்போம். அந்த கேட்ச் ஏன் ஒரு அற்புதமான கேட்ச் அப்படின்னா அப்பர் கப் போயிருக்காரு. ஸோ ஆஸ்திரேலியன் ஸ்டைல் கேட்ச், அது அப்பர் கப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்ச் போனாரு. பால் கையில் விட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு. இருந்தாலும் செகண்ட் அட்டம்ப்ட்ல அந்த கேட்ச் கால் பக்கத்தில் எடுத்தாரு. ஸோ அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிரிக்கெட்ல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிக்கெட் மட்டும் கிடையாது, எனி ஸ்போர்ட்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இப்போ அடுத்த பந்து, 3வது பந்து. ஜாலி கைஸ் தாழம்பூர் 3 ரன் 4 விக்கெட் விட்டுருக்கீங்க. இதுவும் வெளியே வா. செம்ம ட்ரை, செம்ம ட்ரை. ஆனா அதையும் தாண்டி 6 போயிருச்சு. ஓகே ரொம்ப ரொம்ப வேகமான ஒரு பந்து. இப்பதான் 6 போச்சு. சோ அந்த வெறி எல்லாம் போலில கரெக்டா காட்டுறாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப வேகமா போட்டாரு ஜெயக்குமார் அந்த பால. பேட்ஸ்மேன் பீட்டன் பை பேஸ். அருமையா போட்டிருக்காருங்க. அவுட் சைடு ஆஃப்ல மெயின்டைன் பண்றாரு. சோ ரூமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேட்ஸ்மேனுக்கு. அவுட் சைடு ஆஃப் யாக்கர், வைடர் யாக்கர்ஸ் போடுறாங்க. வெல்கமிங் டாட் பால். ஸ்டெப் டவுன் பண்ணாரு. புதுசான ஷாட் ட்ரை பண்ணாரு. பட் ஓவர் முடிஞ்சிருக்கீங்க ஜாலி கைஸ் தாழம்பூர். 3 ஓவர் முடிவில் 9 ஓட்டங்கள் எடுத்து 4 விக்கெட் இழப்பிற்கு இப்போ கரெக்டா போயிட்டு இருக்காங்க. இப்போ 12 பால்ல 42 ரன் அடிக்கணுங்க. பெரிய டார்கெட் தான். பட் அதை முடிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையா. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் வர்சஸ் கிங்ஃபிஷர் கழிப்பட்டூர்.
கேங்ஸ்டர்ஸ் திருக்கல் குன்றம் உங்களோட டீமை ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ஓகே எட்ஜ், இது ஒரு ஈஸியான கேட்ச். ஆக்சுவலி இப்போ தான் வெல்கமிங் பவுண்டரிலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் அகைன் இன்னொரு ஒரு விக்கெட். ஸோ 5வது விக்கெட் போயிருக்கு இங்கே ஜாலி கைஸ் தாழம்பூருக்கு. 9 ரன்கள் ஸ்கோரில் இருக்கு. அண்ட் 5வது விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 11 பால்ல 42 ரன் எடுத்தா வின்னு. ஸோ ஒரு மிராக்கல் இல்லை ஒரு மேஜிக் ஏதாவது நடந்தால் மட்டுமே இவங்க அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியும். இப்போ போலிங்கில் வந்திருக்க வசந்த் முதல் பால்லேயே ஒரு விக்கெட் எடுத்ததை நம்ம பார்த்தோம். கீப்பர் கேட்ச். ஸோ கீப்பர் கேட்ச் தான் நிறைய பார்த்தோம் நம்ம. ஒன்று மட்டும் தான் அந்த பவுண்டரியில் கேட்ச் பிடிச்சாரு. அப்புறம் கீப்பர் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு சுரேந்திரன் கீப்பர். ஓகே ஓங்கி அடிக்கணும் ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் பெருசா டைமிங் மாட்டல. செகண்ட் ரன்னுக்கு புஷ் பண்ணி ஆகணும். ஸ்கோர் பெருசா இல்ல அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு நல்ல எஃபர்ட்டுங்க ஃபீல்டிங்ல. பவுண்டரியில இருந்து ஓடி வராரு இன்னர் சர்க்கிள்க்கு. இன்னர் சர்க்கிள் கூட வரல. பால் இன்னர் சர்க்கிள்லயே பாதியிலே நின்றுச்சு. நல்ல ரன்னிங். ரெண்டு பேரும் டக் டக்னு ஓடி எடுத்தாங்க. 10 பால்ல 40 ரன் அடிக்கணும். ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. போச்சு. சிங்கிள் மட்டுமே. கஷ்டமானதான். பால் எல்லாமே வந்து நல்லா சர் ஃபாஸ்ட்டாக வர்றதுனால ரொம்ப சிரமம் தான். ஆகா சேஞ்ச் ஆஃப் பீஸ். ஐயோ கீப்பர் காலி கீழே போயிடுச்சு. இருந்தாலும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. டாட் பால் அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணிருக்காங்க. இல்லை ஒயிடுங்க. ஓ இதுவுமே இது நோ பால் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. பிகாஸ் அவுட் ஆஃப் த பிச் போட்டிருக்காரு போல. அதேதான். நோ பால். அண்ட் இப்போ வர போறது ஒரு ஃப்ரீ ஹிட் டெலிவரி. பேட்ஸ்மேன் காத்துட்டு இருப்பார் இந்த ஃப்ரீ ஹிட்காக. ரொம்ப ஓங்கி அடிக்க ட்ரை பண்றாங்க. பட் பால் கரெக்டாவே மாட்டவில்லை. மறுபடியும் ஒரு சிங்கிள். மறுபடியும் ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ். அதுலேயும் ஒரு டாட் பால். நல்லா ட்ரிக்கியாக போடுறாருப்பா. யோசிச்சு போறாரு. ஒரு பால் பேச ஏற்றினா இன்னொரு பால் பேச இறக்குறாரு. லென்த்தை மாத்துறாரு. யாக்கர் அடிக்கிறாரு. மீண்டும் அதே தான். நல்லா போட்டிருக்காரு. அதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. 4வது ஓவர் முடிஞ்ச நிலைமையில ஜாலி கைஸ் தாழம்பூர்ல இருந்து 16 ஓட்டங்கள் எடுத்து 5 விக்கெட் இழந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 பால்ல 35 ரன் அடிக்கணும். அண்ட் விக்கின் அண்ட் சஞ்சய் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. 6 பால்ல 35. 2வது ஒரு முடிகிறப்போ ஒருத்தர் ப்ரெடிக்ஷன் சொல்றேன்னு சொன்னாரு. வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். மேட்சை பார்த்து வியந்து அப்படியே ஆன்னு ஆச்சரியத்தில் இருக்கார் போல அண்ணன். So 6 balls 35 runs to win. ஜாலி கைஸ் தாழம்பூர் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஆன் போர்ட். ஸ்பார்டன்ஸ் கோலம் போட்டாங்க. 50 ரன் 51 ரன் அடிச்சா வின்னு. அருமையான போலிங். எல்லா பவுலர்ஸும் பக்காவாக போட்டாங்க. 4 பவுலர்ஸுமே. இப்போ 5வது ஒரு பவுலர் வந்திருக்காரு கரண் வந்திருக்காரு ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு. 6 பால்ல 35 ரன் எடுத்தா வின். பேட்டிங்ல இப்போ சஞ்சய் ஆடுறாரு. மறுபடியும் ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால் தான்.
போடுறவங்க எல்லாருமே லென்த்து தவிர வேற பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. யாக்கர் எக்ஸப்ட் யாக்கர் லென்த்து மட்டும்தான் அவங்க நேரடி ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபீல்டிங்கில் எக்ஸ்ட்ரா கவரை வெளியே தள்ளிட்டு அவங்க ஆனை உள்ளே கொண்டு வராங்க. சொல்லி வச்ச மாதிரி விக்கெட் விழுகுமா? ஆஹா இல்லை, கொஞ்சம் பின்னாடி விழுந்துருச்சு. ஸோ மேட்ச்லேண்ட் 2 ரன்னு. 2 ரன் அந்த பெரிய ஷாட் ட்ரை பண்ணியிருக்காங்க. யாருமே இல்லாத இடத்துல பால் விழுந்திருக்கு. 2 ரன்ஸ் கிடைச்சிருக்கு ஜாலி கைஸ்க்கு. பட் 2 ரன்ஸ் பத்தாது. 4s and 6s தான் வேணும் அவங்களுக்கு. இப்ப ஆகா நோ பாலான்னு பார்க்கணும். பால் எங்க இருக்கு? பால் வெளியே போயிருக்கு. 6 ரன்ஸ். நோ பால் இல்ல, கரெக்ட் பாலாம். 6 ரன் பால் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு 6 இங்க. ரெண்டாவது 6 இந்த இன்னிங்ஸ்ல. 2 6 அடிச்சதுமே நம்ம விக்கின். தலைக்கு மேல போயிருக்கு. ஒயிட் பால் கொடுத்திருக்காரு அம்பையர். லெக் அம்பையர் கொடுத்திருக்காரு. தலைக்கு மேல போன ஒயிட் பால். எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 பால் தான் இருக்கு. 3 பால்ல ஓகே, மறுபடியும் 6 அடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் அடிக்கப்பட்ட ஒரு ஷாட்டு. பட் கீப்பர் கிட்ட தான் கேரி ஆயிருக்கு. டாட் பால். இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணார்ப்பா. உடனே அதுவும் முடியவில்லை. இருந்தாலும் வைடு காமிச்சிருக்காங்க அம்பையர். ஸோ இன்னொரு வைடு இந்த ஓவரில். ஸோ இப்போ 2 பால் தான் இருக்கு. 25 ரன் எடுத்தா வின்னு. ஒரு ரன் மட்டுமே எடுத்துருக்காங்க இப்போதைக்கு. கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். ஒரே பால் இருக்கு. 24 ரன் அடிக்கணும். டாட் பால்ங்க. அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சாச்சு. ஜாலி கைஸ் தாழம்பூர் 5 ஓவர் முடிவில் எவ்வளவு அடிச்சிருக்காங்க? வெற்றி பெற்ற ஸ்பார்டன்ஸ் கோவளம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவர்களை பிரசன்டேஷன் ஸ்டேஜ் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் கேங்